ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். பேர் வந்து கு. டாக்டர் சொல்றாங்க ஒரு குட் நியூஸ் இருக்கு, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. சேம் டைம் வந்து ஒரு பேட் நியூஸ் இருக்கு, உங்க யூட்ரஸ்ல வந்து கேன்சர் இருக்கு, நீங்க ரொம்ப நாளா இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க வயிற்றுல கைய வச்சுட்டு, ஐயோ என் குழந்தை வந்து இந்த உலகத்தை பார்க்காதா, என்ன நமக்கு ஒரு இப்படி சோதனை காலம்னு சொல்லி ரொம்ப அழுது ஃபீல் பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க அம்மா வந்து இவங்களுக்கு டௌரியா கொடுத்த ஒரு பிரேஸ்லெட்டை எடுத்துட்டு வராங்க. எதுக்குன்னா வந்து இதை நம்ம கொடுத்துட்டு காசா மாத்திக்கலாம், ஏன்னா நமக்கு ஒரு கல்லறை நல்ல கல்லறையா வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்து ஸ்டெப்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அப்ப மேல வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஏறுறாங்க. இவங்க ஏதோ இவங்க சிஸ்டர் இன் லா போல. அவங்க இவங்க போறத பார்த்துட்டு என்னன்னா அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. படியில தள்ளி விட்டோன்னே அவங்க வந்து கீழே விழுந்துடுறாங்க. அவங்க விழுந்த அந்த ஸ்பீட்ல வந்து அந்த பிரேஸ்லெட் வந்து அப்படியே உடஞ்சு போயிருது. உடஞ்சு போனதுக்கு அப்புறமா அவங்க வந்து சொல்றாங்க, என்ன நீ என்னத்தை திருடிட்டு போற, எங்க ஃபேமிலியில இருந்து எப்ப பார்த்தாலும் நீ திருடிட்டே தான் இருக்காங்க. இவங்க பேர் வந்து யாரா. இவங்க சொல்றாங்க, இல்ல அது வந்து என்னோட டவுரி, உங்க வீட்டுல இருந்து நான் எதுவும் திருடல அப்படின்னு சொல்லிட்டு அது போறாங்க. அதெல்லாம் இல்ல, நீ திருடுற, எப்ப பார்த்தாலும் போய் சொல்ற, அது உன் பிரேஸ்லெட் இல்ல என் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரேஸ்லெட் வந்து உடஞ்சிருச்சு. ஆனா இவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப இது பண்றாங்க. அவங்க வந்து புடுங்கிடுறாங்க. புடுங்கினதுக்கு அப்புறமா சொல்றாங்க, என்ன இது எல்லாமே என்னோடதுதான், உன்னோடது ஒண்ணும் இல்லை அப்படிங்க. யாரும் அது என்னோடது குடு குடு அப்படிங்க. இல்ல கொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி அவங்களும் இது பண்ணி அதை கீழே போட்டுறாங்க. கீழே போடல, அது ரொம்ப பீஸ் பீஸா உடஞ்சு போயிருது. உடஞ்சு போனோன்னே இவங்க அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஐயோ இருந்த ஒண்ணுமே உடஞ்சு போயிடுச்சு, நான் எப்படி கல்லறை வாங்குவேன்னு. அப்புறம் வந்து என்னன்னா இவங்க அவங்க கழுத்தை பிடிச்சிடறாங்க. பிடிச்சிட்டு, எவ்வளவு இது இருந்தா நீ இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீ இங்க இருக்கிறது எல்லாத்தையும் திருடுறியா, இது எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே என்னோடதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அங்க அவங்க அண்ணன் வர்றது பாக்குறாங்க. பார்த்ததுமே என்ன பண்றாங்க, நடிக்கிறாங்க. அந்த யாரும் வந்து கீழே விழுந்துற மாதிரி அவங்கள பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா விடுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாரும் வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அங்க இன்னொருத்தவங்க வந்துடுறாங்க. ஏய் நல்லா இருக்கிறதுல என்னாச்சு அப்படின்னு இவங்களுமே ஒரு கேக்குறாங்களா. அவங்களுமே வந்து ஒரு சிஸ்டர் இன் லா தான் போல. இல்ல எதுவும் ஆகல, ஆக்சிடென்ட், நான் தான் வந்து படியிலிருந்து விழுந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன இது அவங்க அம்மாவா யாருன்னு தெரியல, இவங்களும் ஒரு சிஸ்டர் இன் லா தான். அவங்க வந்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்ல உண்மையாவே இதா விழுந்துட்டேன், கால் கொஞ்சம் வலிக்குது, வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து அவங்க கூவா தான் சொல்றாங்க, என்ன இது பிரேஸ்லெட் யாருது அப்படிங்கிறாங்க. யாரான பிரேஸ்லெட் அவ கொண்டு வரும்போது நீதான் படியிலிருந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டியா, என்ன பழக்கம் இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டபடி திட்டுறாங்க. இவளை யாருமே வந்து இவ சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. இவளு வந்து சிஸ்டர் இல்லன்னு சொல்றா, இது என்னோடதாங்கிறாங்க. இதுதான் இவரோட ஹஸ்பண்ட். அவருமே வந்து நம்ப மாட்டேங்கிறாரு. அவளுமே அவனால சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்றா. என்ன சொல்றான்னா, ஹஸ்பண்ட் இல்ல நம்புங்க, இது வந்து என்னோடதுதான், என்ன நம்புங்க நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதெல்லாம் இல்ல, நீ ஃபர்ஸ்ட் யாரான்னு கிட்ட சாரி சொல்லு அப்படிங்கிறா. ஆனா இவன் என்ன சொல்றா, வேணாண்ணா அண்ணியை இது பண்ணாதீங்க, என்னால உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை, நான் வந்து உங்களோட ஒன்னும் சொந்தக்காரங்க எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்றா. என்னால நீங்க இது பண்ணிக்காதீங்க, அவங்களுக்கே பாவம் ரொம்ப உடம்பு சரியாம இருக்காங்க அப்படிங்கிறா. ஆனாலுமே இது ஒன்னொரு சிஸ்டர் இல்ல, இவங்க வந்துடுறாங்க. இங்க பாரு, இது உங்க அப்பா வச்சுட்டு போன ஒரு பிரேஸ்லெட் தான், இங்க பாரு இது இப்படி உடைச்சிட்டா, இது வந்து யாரானோடது, இப்படி ஏன் பீஸ் பீஸா உடைச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப இது பண்றா. அப்புறம் தான் வந்து அங்க ஒருத்தர் வராது. இவருமே ஒரு அண்ணாதான் போல. உன்னை வந்து அனாதை இல்லத்துல இருந்து கூட்டிட்டு வந்து இங்க கல்யாணம் பண்ணி வச்சு 5 வருஷமா இருக்கும், ஆனாலுமே நீ உனக்கு இது வரைக்கும் குழந்தை கூட இல்ல, ஆனா நீ இப்ப எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கிற, உன்னாலதான் இந்த ஃபேமிலிக்கே ரொம்ப அசிங்கம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவங்க அப்பா தான் வந்து ஆர்ஃபனேஜ்ல இருந்து இந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனாலும் யாருக்குமே இந்த பொண்ணு பிடிக்காது. இந்த பொண்ணு சொல்றா, இல்ல என்ன நம்புங்க. அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வேணாம், அந்த மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. இத கேட்டுட்டு அவர் சொல்றா, இல்ல இந்த எதுக்கு நான் இதை எடுத்துட்டு வந்தேன்னா வந்து பிரேஸ்லெட்டை கொடுத்துட்டு ஒரு அமௌண்டா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். நான் வந்து எல்லாரும் நம்புங்க, நான் இது கல்லறை வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவ நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்ல என்ன கல்லறை வாங்க போற, எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டே இருக்க, இப்படியே நடிச்சு எவ்வளவு நாள் ஏமாத்த போற அப்படிங்கிறாங்க. இல்ல அவ சொல்றா, இல்ல நான் சாக போறேன், எனக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அங்க இருக்கிறவங்க வந்து இல்ல எல்லாமே பொய் தான், இவளை எதுவும் நம்பாதீங்க, இவ இப்படியே சொல்லிட்டு கடைசியில் நம்மளதான் எல்லாம் சாகடிச்சிருவா அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. ஏன்னா என்ன சொல்றதுன்னு இவ ஹஸ்பண்ட் கேட்கவே மாட்டாரு. நான் தெரியாம எங்க அப்பா சொன்னாருன்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், இனிமேல் நமக்குள்ள எந்த கனெக்ஷனும் இல்ல அந்த மாதிரி அவர் சொல்லிடுறாரு. வெளியே போன்னு சொல்லிடுறாரு. ஆனா இவ வந்து என்னன்னா, இங்க வெளியே போன்னு சொல்றாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. ஆனாலுமே இவ சரி நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க.
அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது நினைச்சிட்டே வராங்க, அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க யாருமே என்ன நம்பல, எல்லாருமே நான் பொய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிதான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னா மிஸ்டர் ஷெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, எனக்கு நீங்க சீக்கிரமா பேலன்ஸ் பே பண்ணுங்க அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க என்னால இப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இவங்க வந்து அப்படியே நினைச்சு பாக்குறாங்க, இவங்க கல்யாணம் பண்ணணும், ஆனாலுமே கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில அவங்க வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, ஆனா நம்மளால கல்லறையும் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்ப கார்ல இருந்து யாரோ வராங்க, 2 பேர் வந்து இவங்களை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போய் ஒரு இடத்துல வந்து அடைச்சு வச்சிருக்கிறாங்க, கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. இவங்களை யார் கடத்துறதுன்னு பார்த்தா அந்த யாரா இருந்தா கடத்துறாங்க. கடத்தினதுக்கு அப்புறமா வந்து இவங்களை எழுப்புறாங்க. எழுப்புனதுக்கு அப்புறமா இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா நீயா எனக்கு இது கடத்தணும் அப்படிங்கிறாங்க. நீ என் பேரை சொல்றது கூட உனக்கு தகுதி இல்ல, நீ என்ன ஜோ ஃபேமிலியோட ஒய்ஃப்னு இன்னும் நினைச்சிட்டு இருக்கியா, நீயே வந்து ஆர்ஃபனேஜ்ல இருந்து வந்த, உனக்கு அது தெரியுதா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க. ஆனாலுமே இவங்க வந்து இல்ல நான் அவனும் அது திருடல நான் உண்மையாவே செத்துட்டு இருக்கேன், எனக்கு முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு கேன்சர் இருக்கு, எனக்கு தெரியுமே உனக்கு கேன்சர் இருக்குன்னு அப்படிதான் இவங்க சொல்றாங்க. ஏன்னா வந்து உன் மெடிசனை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சதே நான் தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற, என் மெடிசனை நீ சேஞ்ச் பண்ணி வச்சியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. ஆமா, இப்ப என்ன பண்றேன் பாரு, அவ்வளவுதான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு குச்சி மாதிரி அங்க அடிகால்கிட்ட இருந்து அவங்க ஒரு இது வாங்கிக்கிறாங்க. வாங்கி நீ இனிமேல் இருக்காத, நீ செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதுலயே அடிச்சு கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கு அப்புறமா அவங்க செத்துறாங்க. அங்க ஒருத்தர் வராரு. வந்ததுக்கு அப்புறமா இவளை கூப்பிடுறாங்க, எந்திரி எந்திரி அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவ எந்திரிச்சிடுறா. எந்திரிச்சதுட்டு அவ பாக்குறா, இவருதான் வந்து ஷெயின் கிட்ட வந்து அவ என்ன சொல்றான்னா, நான் வந்து பொய் சொல்லல, நான் உண்மைதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னால கல்லறை கூட வாங்க முடியல, நான் சீக்கிரமா சாக போறேன் ஆனா நான் அப்படின்னு சொல்றா. இல்ல நான் உன்னை சாக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டே இருக்காரு. சொல்லிட்டே இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ், என் ஃபேமிலியோட வந்து நீங்க கொஞ்சம் நல்ல பெட்டர் பர்சனா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு இவங்க அப்படியே வந்து செத்துறாங்க. செத்ததை பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அங்க இவங்க படியில விழுந்தது, இவங்க அடிச்சு கொன்னது, அவங்க பேசுனது எல்லாமே வந்து ஒரு கனவு மாதிரி இருக்கு. இவங்க திடீர்னு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா வந்து அங்க ஒருத்தவங்க சொல்றாங்க, இன்னைக்கு வந்து யாரோட பர்த்டே தெரியுமா, நீக்கு சமைக்க மாட்டியா, சமைக்க சொன்னா உடம்பு முடியலன்னு சொல்லி சோஃபால படுத்திருக்கிற, எந்திரிச்சு சீக்கிரமா சம அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, என்னது நான் சாகலையா, எனக்கு வயிறு வலி இருந்துதானே அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க, நீ வந்து இந்த ஃபேமிலியோட டாட்டர் இன்லா தானே, வந்து சம அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டே இருக்கிற, அங்கதான் மாத்திரை இருக்குல்ல சாப்பிட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து அந்த பிரதர் சொல்லிடுறாரு. இப்போ வந்து இவங்க இது பண்றாங்க, என்னடா இது நான் நடிக்கலாம் இல்லையா, அப்பெல்லாம் நம்ம வந்து உண்மையாவே வந்து மறுபடி பிறந்திருக்கிற மாதிரி ரீபோர்ன் ஆயிருக்கிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. சரின்னு சொல்லி டைம் எடுத்து பார்க்கலாம்னு பாக்குறாங்க. அதே வந்து 3 வருஷம், இவங்களுக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆகுது. இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறாங்க. அதுதான் வந்து இது பண்றாங்க. இங்க வந்து யாரான்னு காமிக்கிறாங்க. யாரானுக்கு வந்து பர்த்டே, இவ வந்து குக் பண்ணல அப்படின்னங்காட்டி சரி விடுங்க, அவன் சிஸ்டருக்கு வந்து எனக்கு என் பர்த்டேக்கு குக் பண்ண பிடிக்கல போல, விட்டுருங்க நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற சிஸ்டர் என்ன சொல்றாங்க, பாத்தியா இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, இவள்கிட்ட நீ சாரி கேளு, நீ எப்ப பார்த்தாலும் இந்த ஃபேமிலி ரூல்ஸே வந்து எதுவுமே மதிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா இவ சொல்றா, எனக்கு வயிறு வலிக்குது, என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அங்க இருந்து ஒருத்தவங்க வராங்க. வந்துட்டு எப்ப பாரு நீ இப்படிதான் நடிச்சிட்டு இருப்பேல, இந்தான்னு சொல்லி அவ வாயில வந்து ஃபுல்லா டேப்லெட் எல்லாம் கொட்டுறாங்க. கொட்டனுங்காட்டி வந்து இந்த சாப்பிடு, போதுமா, சாப்பிட்டாவது உனக்கு சரியாகுதா என்னன்னு பாக்கலாங்கிறாரு. அப்ப வந்து அங்க இருக்க அந்த பிரதர் வந்து சொல்றாரு, சரி விடு, நம்ம நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து வெளியவே போய்க்கலாம், நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம மட்டும் போலாம், இவ இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க மறுபடியும் நினைச்சு பாக்குறாங்க, நம்ம ப்ரீவியஸ் லைஃப்ல தான் வந்து இவங்க எல்லாரும் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க, நமக்கு வந்து என்ன கிடைச்சது, இந்த டியூமர் தான் கிடைச்சிச்சு, நம்மளால இந்த குழந்தைய கூட சேவ் பண்ண முடியாது, ஆனா வந்து இந்த லைஃப்ல இப்படி இருக்கவே கூடாது, ஏதாவது நம்ம வேற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன, நான் இவள்கிட்ட சாரி கேட்கணுமா, இவள்கிட்ட எல்லாம் சாரி கேட்கற அளவுக்கு ஒன்னும் ஒர்த் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவங்க வந்து இவங்களை அடிக்க வராங்க. அடிக்க வந்தப்ப இவங்க டென்ஷன் ஆகி கையை பிடிச்சு நிறுத்திடுறாங்க. ஏன்னா நீ என்னையவே அடிக்க வரையான்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பாட்டில எடுத்து தலையில போட்டு உடைச்சிடுறாங்க. உடைச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதுக்கு வந்து யாரான்னு கேக்குறாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, நீ எதுக்கு இப்படி பண்ற அப்படிங்கிறாங்க. அவளை போட்டு ஒரு அறை விட்டுறாங்க. என்ன உனக்கு இது போதுமா இல்ல வேற ஏதாவது பண்ணவான்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பீஸ் எடுத்து கழுத்துல வச்சிடுறாங்க. ஏதாவது பண்ணனா பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அந்த பிரதர் சொல்றாரு, என்ன நீ உன் தங்கச்சி மாதிரி தெரியுமா, அவள்கிட்ட போய் இப்படி எல்லாம் நடந்துக்கிற, 3வது மனுஷி மாதிரி அப்படிங்கிறான். ஸ்ட்ரேஞ்சர் வந்து என் தங்கச்சியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. என்ன நம்மளாம் ஒரு ஃபேமிலியான்னு சொல்றீங்க, இப்பதான் ஃபேமிலின்னு சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க என்ன எப்படி நடத்திருக்கீங்க, நான் கல்யாணம்
பண்ணிட்டு வந்து எவ்வளவு நாள் ஆகுது, ஆனா நீங்க எப்பவுமே என்ன தப்பா தான் நடத்துறீங்க, வெளிய இருந்து வந்த இவ்வளவு நாளா நடத்துறீங்க, ஆனா என்ன வந்து நீங்க எவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்க. இவங்களும் வந்து எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க, ஆனாலுமே அவ கேட்கல. அவ கொஞ்சம் ரூடாதான் பிஹேவ் பண்ணுவா. இங்க இருக்கிற பிக் பிரதர் வந்து சொல்லுவாரு, நீ என்ன பண்ற தெரியுமா, நீ இந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல சாப்பாடு சாப்பிடுற, நல்லா ட்ரெஸ் பண்ற தெரியுமா, நீ வெளியே போயிட்டேன்னா தெரு நாய் மாதிரி இருப்ப, இங்க இருக்கிற லக்ஸுரி லைஃப் கிடைக்குமாங்கிற அவ சொல்றா. என்ன இங்க இருக்கிறது வந்து லக்ஸுரி லைஃபா, லக்ஸுரி லைஃப்லயா நான் இருக்கேன், நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இங்க வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் துவைக்கிறது, சாப்பாடு செய்யறது, துவைக்கிறது இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு பேரு லக்ஸுரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. அப்ப அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டவங்க சொல்றாங்க, நீ இந்த குடும்பத்துக்கு வந்து 3 வருஷம் ஆகுது, ஆனா உன்னால ஒரு நல்லது கூட இல்ல தெரியுமா, உன்னால ஒரு குழந்தை கூட பேத்து தர முடியல அப்படிங்கிறாங்க. ஏன் குழந்தை இல்லாதது ஒரு குறையாயோ, எம்மால மட்டும் குறை சொல்றாங்க, ஒருவேளை உங்க பையனாலே குறையா இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இது சொல்லி கேட்டதுக்கு அவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னா எப்படி நடத்தணும்னு உங்க பையனுக்கு சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா எப்படி இருப்ப தெரியுமா அப்படிங்கிறதா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருந்து இந்த வீட்டுல இருக்கிற எல்லா கனெக்ஷனையும் நான் கட் பண்ணிட்டு வெளியே போய் நான் எப்படி இருக்கிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ராலி எடுத்துட்டு வராங்க. என் காயத்துக்கு எல்லாம் மறந்தும் வந்து நான் வெளியே போய் எப்படி வாழ்வேங்கிறத, இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. இங்க வந்து தலையில அடிப்பட்டவங்க வந்து மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவன் ஹஸ்பண்ட் வராங்க. வந்ததுக்கு அப்புறமா அவ எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவ 2 வார்த்தை சொல்லிட்டு போறா. வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ ஓடிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. போயிட்டாளா, எங்க போனா, எப்ப போனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு வந்து சைக்கிளிங் வரப்போகுது, இப்ப ஒரு போனா அவ எப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அப்படின்னா இவ வெளியே வந்துடுறா. வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்து அவன் நினைச்சு பாக்குறா அவ அடிச்சது எல்லாமே. ஆனா வந்து அங்க ரொம்ப சைக்ளோனா இருக்குது, அங்க நடக்கவே முடியலதான். ஆனாலும் இவ என்ன மைண்ட்ல ஓடுதுன்னா, நம்ம கண்டிப்பா வேலைக்கு போய் நம்ம இதான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவ பழைய ஆபீஸ்க்கு வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறமா ஆபீஸ் ஓபன் ஆயிடுது. அங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து அவ தள்ளி விட்டுறா ஒருத்தவங்களை. அது வந்து பேப்பர் எல்லாம் பறந்துடுது. அது யாருன்னு பார்த்தோம்னா இவருதான் வந்து ஷெயின். அந்த சாகும்போது இதுல வந்து காப்பாத்த வந்தார்ல, அவருதான் ஷெயின். இவரா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம். அவர் கேக்குறாரு ஓகேவா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பேப்பர் எல்லாம் எடுத்து வந்து இவருக்கு கொடுத்துட்றாங்க. இவங்க பேப்பரை கொடுத்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த பேப்பர் எல்லாம் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவர் வந்து அங்க இருந்து அவர் போனதுக்கு அப்புறமா இவங்க வந்து நினைக்கிறாங்க, போன லைஃப்ல வந்து நீங்க தான் வந்து என் கல்லறையில இது பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணீங்க, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா உங்களை பார்த்து வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் இவர் வந்து கார்ல ஏறி போயிடுறாங்க. அவங்க வந்து நிக்கிறாங்க. இவங்க பிஏ போல. இவங்க வந்து ஏதோ ஒரு கவர் கொடுக்குறாங்க. கவர் கொடுக்கும் போது சொல்றாங்க, அந்த ஆர்ஃபனேஜ் வந்து வேற இடம் மாறிடுச்சு, இப்ப வந்து வெறும் போட்டோ தான் இருக்கு, அவங்க பர்த் மார்க் வச்சு மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணணும், மத்தபடி எல்லாம் வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போட்டோ எடுத்து பாக்குறாங்க. ஒரு பொண்ணு இருக்கு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் போகுது. இந்த ஷெயினோட சிஸ்டர் தான் வந்து பூ போல. நம்ம பேரண்ட்ஸ் வந்து என்ன மட்டும் வீட்டு கூட்டிட்டு போறாங்க, உன்னை கூட்டிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு சொல்லுது, பரவாயில்ல விடு, இந்த என் போட்டோ அது வரைக்கும் வச்சுக்கோ, நீ கண்டிப்பா என்ன ஒரு நாள் வந்து கூட்டிட்டு போக நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு இவர் வந்து நீ எது கவலைப்படாத, கண்டிப்பா ஒரு நாள் வந்து உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிறாரு. அதை வந்து இப்ப காமிக்கிறாங்க. சாரி, இவ்வளவு நாளா உன்னை கூட்டிட்டே போக முடியல, ஆனா இனிமேல் எவ்வளவு என்னால சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை நான் கண்டிப்பா மீட்பேன் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து நம்ம பூ வராங்க. பூ வந்துட்டு சும்மா காது ஓரோ கையை எப்படின்னு பண்றாங்க. அப்பதான் வந்து இவங்க கையிலயுமே அந்த பர்த் மார்க் இருக்கு. இவங்கதான் அவர் தங்கச்சி போல. ஆனா இவர் பாக்குறதுக்குள்ள வந்து அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுது. க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா இவங்க வந்து சரி நம்ம மறுபடியும் நம்ம பிளேஸ்க்கு போய் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ப்ரீவியஸ் மேரேஜ் லைஃப்காக வந்து என் கெரியரை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன், இனிமேல் வந்து இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, என் சொந்த காலில் நின்று நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு உட்காடுறாங்க. உட்காந்து வேலை பார்க்கலான்னு இருக்கும்போது அங்க இருந்து ஒருத்தவங்க வராங்க. வந்ததுக்கு அப்புறமா மழையே வரப்போகுது, நீ வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன நீ கம்பெனிக்கு மறுபடியும் வந்துட்ட அப்படிங்கிறாங்க. ஆமா, ப்ராஜெக்ட வந்து நான் இந்த ப்ராஜெக்ட வந்து எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நீ எப்பவுமே சொல்லுவேன் உன் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், நான் ஃபேமிலியை தான் பார்த்துப்பேன், அப்புறம் தான் என் ஒர்க் எல்லாம் அப்படின்லாம் சொல்லுவேன், நீ வீட்டுல ஹாப்பியா தானே இருந்தேன், அப்புறம் ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக் போகுது. இவங்க வீட்டுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அந்த லேடி வராங்க. லேடி வந்ததுக்கு அப்புறம் கேட்கறாங்க, நீ வந்து இந்த குடும்பத்தோட மருமக தெரியுதா, நீ எப்ப பாரு உன் வேலையவே பார்த்துட்டு இருக்க, வேலையை பார்க்கறதெல்லாம் முக்கியம் இல்ல, குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், அந்த மாதிரி நினைச்சிட்டுன்னு சொல்லிட்டு லேப்பை எடுத்துடுறாங்க. லேப் எடுத்து இல்ல எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நான் கண்டிப்பா இப்ப வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இல்ல விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் தான் வந்து அவங்க வந்து நினைச்சு பாக்குறாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, இல்ல இன்னையில இருந்து வந்து நான் ஒர்க்ல மட்டும்தான் போக்கஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்பாடி ஃபைனலா நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு, இங்க பாருங்க ரொம்ப டேலண்டான நம்ம ப்ரோக்ராமர் கிடைச்சிட்டாங்க, இவங்களை மறுபடியும் வெல்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்றாங்க. அவங்க வந்து தேங்க்யூ சொல்றாங்க.
இப்ப நம்ம ஹீரோ சார் இருக்கிறாருல்ல, அவரு வராரு. வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு போயிட்டு அவங்க வேலை செய்யறவங்களை கேக்குறாங்க, அவங்க கூட தானே 3 வருஷமா இருக்கா, அவ எங்க போயிருக்கிறா தெரியுமா அப்படின்னாங்கட்டு, இல்ல என் கூட 3 வருஷமா இருந்தாங்கதான், இவங்க வேலை செய்யறவங்க போல, இவங்க கூட தான் 3 வருஷமா இருந்திருக்காங்க, நான் சும்மா குழந்தைய பாத்துக்கிறவாடா, என்கிட்ட எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு பெட்ஷீட் மடிச்சிட்டு இருக்காங்க, இது என்ன அப்படிங்கிறாங்க. இல்ல இதுதான் அவங்க 3 வருஷமா யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இதை போயா யூஸ் பண்ணா, அவளுக்குதான் காசு இருந்துச்சு இல்ல, ஏதாவது எனக்கு புதுசு வாங்கிக்கலாம்ல அப்படின்னாங்காட்டி, அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அவங்க எப்பவுமே ஃபேமிலிக்காக அவங்க சிக்கனமா தான் இருப்பாங்க, எப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவங்க அமௌண்ட் சேவ் பண்ணி தான் வைப்பாங்க அப்படின்னா. இல்லையா, அவ டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்குலாம் நான் அமௌண்ட் கொடுத்தேன்ல, என் கார்டே அவகிட்டதான் இருக்குது இல்ல அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறான் அங்க இருந்து. இவங்க பூ என்ன பண்றாங்கன்னா, இவங்க மேரேஜ் போட்டோஸ் அங்க இருந்து எடுத்துட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த லைஃப் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி எரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கொண்டு வந்த ஒரு பாக்ஸ்ல தேடுறாங்க. அவங்க டைரிய காணா. எங்க டைரின்னு பார்த்தா வீட்டுலதான் இருக்கு. இவங்க ஹஸ்பண்ட் தான் அந்த டைரி எடுத்துறாங்க. டைரியை எடுத்து ஓபன் பண்ணி படிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, இது கொஞ்ச நாள் முன்னாடி எழுதுனதுதான். சோ அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கம்பெனி ரொம்ப லாஸ் ஆயிருச்சு, ஃபேமிலியை நடத்துறதுக்கு கூட இங்க அவ்வளோக்கு அமௌண்ட் இல்ல, அதுக்காக நான் தான் எனக்கு இவங்க கொடுத்த டவுரி, இவங்க எனக்கு கொடுத்த அமௌண்ட், அப்புறம் அது எல்லாத்தையும் கிஃப்ட் எல்லாத்தையுமே காசா மாத்தி தான் இந்த ஃபேமிலி ரன் பண்றதுக்காகவே யூஸ் பண்ணிட்டேன். இவங்க எனக்கு கொடுத்த கார்டு கூட நான் எனக்காக யூஸ் பண்ணல, எல்லாமே ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணினேன், இத்தனை வருஷமா அப்படிதான் யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இது கேட்டுட்டு அவன் ரொம்ப அழுகுறான். ஒரு நாள் வரான். இவன் வந்ததுக்கு அப்புறமா ஏதோ நான்வெஜ் சமைச்சு வச்சிருக்கிறான். அப்ப வாங்க சாப்பிடலாம்னு காட்டி, இவ்வளவு கஷ்டமான நிமிஷத்துல கூட நீ இப்படி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கிற, இருக்கிறதே ரெண்டு பேர் தான், 2 பேருக்கு எதுக்கு 6 டிஷ் சமைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டிடுறான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணு சொல்ல வேணாம் போ, நீ என்னதான் இப்படிதான் பண்ற, உனக்கு கார்டு இருக்கிற தைரியத்துல தானே பண்ற, இவ கார்டை கேன்சல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க கார்டையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. இனிமேல் என் கூட நீ தூங்காத, இனிமேல் நீயும் நானும் தனித்தனி ரூம்லயே தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் இவங்க நினைச்சு பாக்குறாங்க. என்ன நினைச்சு பாக்குறாங்க, நீங்க ரொம்ப லேட் நைட்ல வரீங்க, ரொம்ப டயர்டா இருக்கும், உங்களுக்கு எனர்ஜியே இருக்காது, அதனால நல்லதா சமைச்சு போடலாம் தான் சமைச்சேன், மத்தப்படிலாம் வேற எதுவும் இல்ல, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி அதனாலதான் சமைச்சேன் அப்படின்னாங்க. ஐயோ ஆனிவர்சரின்னு சமைச்சிருக்கா, அதை கூட நான் மறந்துட்டு இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகுறாரு. இப்ப எங்க இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிட்டு என்னோட பாஸ்ட் லைஃப்க்கு ஒரு குட் பை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. எகைன் டைரியில என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, இவங்க வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. ஐயோ இந்த வீட்டுக்கு வந்துட்டு இப்ப நமக்கு வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்புறம் இவரை மீட் பண்றாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறமா இவரை எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு, இவரு தான் நம்ம ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து ரொம்ப அப்படியே சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாமுமே அந்த டைரியில தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இவர் படிச்சுட்டு இப்பதான் இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிஃப்ட் பண்ணீங்க அதையும் சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. அப்ப ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா ஸ்கட் இருக்கு. அதை இவங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப அழகா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்கட்டை இதுக்கு முன்னாடி நான் போட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இப்ப இவர் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குற பிளாஷ்பேக்ல யாரான் வந்திருக்காங்க வீட்டுக்கு. அப்ப எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க இவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஒருத்தர் அந்த ஒரு ஆன்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, ஆன்டிக் நெக்லஸ் இவங்களுக்கு கிஃப்ட் பண்றாங்க. இவங்க பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் சிஸ்டர் இன்லா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஒன்னொருத்தவங்களும் என்ன சொல்ல குடுக்குறாங்கன்னா, அந்த தலையில அடிச்சு மண்டையை உடைச்சால அவ என்ன கிஃப்ட் கொடுக்குறான்னா, இல்ல உனக்கு பிடிச்ச அந்த மேல் சிங்கர் பர்ஃபார்மன்ஸ் அப்ப ஒரு வாட்ச் போட்டிருந்தாங்க, அந்த வாட்சே உனக்கு கிஃப்டா தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவனும் என்ன சொல்லிக்கிறான்னா, இந்த அப்படி என் பங்குக்கும் ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அந்த கிஃப்ட் என்னன்னா ஸ்கட்டு தான். இல்ல இதே மாதிரி ஸ்கட் எங்கிட்டயே இருக்கு, வேணாம், ஆனா எனக்கு இதுக்கு பதிலா வேற ஒண்ணு வாங்கிட்டு தரணும் அப்படிங்கிற. சரி கண்டிப்பா உனக்கு ஒண்ணு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அந்த தலையில அடிப்பட்டவ சொல்றா, சேவா ஒரு ரூமுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதனால எல்லாருமே போயிடுறாங்க. அப்பதான் அவ வேணான்னு சொன்ன ஸ்கட்டை தான் இவளுக்கு கிஃப்டா இவ கொடுத்துருக்கான். அதையுமே இவ வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஓ இவ நமக்காக தான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் அவர் நினைச்சு பாக்குறாரு. ஒருத்தவங்க வேணான்னு சொன்ன கிஃப்ட தான் கொடுத்தேன், அதுவே இவ இவ்வளவு பெருசா நினைச்சிருக்காளே அப்படின்னு இது பண்றான், ஃபீல் பண்றான். அப்புறம் ஒரு நாள் நல்ல ரொம்ப மழையா இருக்கும். அப்ப இவ
சமைச்சிட்டு ஆஃபீஸ் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் எடுத்துட்டு போவா. ஆனா இவ கொஞ்சம் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இந்த உங்களுக்கு பிடிச்ச மீன் சமைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறா. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு ஹெவி மலையிலேயே வந்து சமைச்சு கொண்டு வந்திருக்கா, யாரோட ஒய்ஃபா இருக்கட்டும், இவன் இப்படி இருக்கா, இவ வந்தங்காட்டி ஆஃபீஸே டேட்டி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா இவன் பக்கத்துல போயிட்டு இன்னும் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். நீ இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால நீ இங்க வந்து வெளியே போ அப்படிங்கிறாங்க. இல்ல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடுங்கன்னு சொல்லி கத்தி சொல்றான். ஆனாலுமே அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து வா, நீ இடத்த நாசம் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு இவளை வெளியே துரத்திடுறாங்க. இவ அப்படியே மலையிலேயே நினைஞ்சிட்டு வரா. அந்த மலையில நினைஞ்சங்காட்டி இவளுக்கு வந்து 3 நாள் ஃபீவர் வந்துருது. அதெல்லாம் வந்து எழுதி வச்சிருக்கிறா. அப்ப அவன் நினைக்கிறா, யாஸ்மின் பாத்தியா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றா. இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. அவன் டைரியே க்ளோஸ் பண்ணி வச்சிடறான். இல்ல எல்லாமே என்னோட தப்பு தான், கண்டிப்பா உன்னை நான் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறான். இவ ஆபீஸ்ல வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் மேல வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றா. ஹார்ட் ஒர்க் பண்றங்காட்டி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணங்காட்டி அந்த ப்ராஜெக்ட்மே வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருது. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, இத்தனை நாளா முடியாத ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு சரி வா நம்ம போய் எம்டியை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவ வந்து கூட்டிட்டு போறா. அவன் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா, இத்தனை நாளா முடியாம இருந்துச்சு, ஆனாலும் 1 நாள முடிஞ்சிருச்சு, ரொம்ப தேங்க்ஸ், இது ஒரு பெரிய சக்சஸ் அப்படிங்கிறாரு. நான் இந்த எல்லா ஃபுல் கிரெடிட்டும் உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து இவளு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. அவர் வந்து நம்ம எம்டி சார் சொல்றாரு, இல்ல நம்ம கம்பெனி வந்து ஷெயின் குரூப்ஸோட வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து சைன் பண்ணிருக்கோம், அதை வந்து நீயே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறேன். ஆமா நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கிறா. இவளு வந்து ஓகே அப்படிங்கிறா. எம்டி வந்து இவ ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணதுக்காக இவங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இவ ரொம்ப சந்தோஷமாயிரா. நெக்ஸ்ட் வந்து வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம அவளோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்போ அவ மண்டை உடைச்ச அவ சொல்றா, ஆனா எதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறா. உனக்கு தலையில தானே பிரச்சனை, உனக்கு பிரச்சனைனா சொல்லு, உனக்கு எவ்வளவு டைம் வேணாலும் ஹாஸ்பிட்டல் போற, அதுக்காக அவ என் ஒய்ஃப், அது மட்டும் இல்லாம அவ லேடி வெளியே இருக்கா, அவளை பத்தி கவலைப்படாமலாம் என்னால இருக்க முடியாது அப்படிங்கிறா. நீ பேசாம ஃபர்ஸ்ட் உன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அவளை துரத்தி விட்டுறா. துரத்தி விட்டப்ப அவ போறப்ப அவ கையில இருக்கிற பிரேஸ்லெட்டை பாட்டுறா. பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு அவ திருடிட்டான்னு சொல்லி பொய் சொன்ன. அப்ப வேணுனே அவ மேல திருட்டு பலி போடுறதுக்காக பொய் சொன்னியா அப்படின்னா, இல்ல அண்ணா இது நேத்துதான் கண்டுபிடிச்சிச்சு அப்படின்பா. நீ ஏன் கோவப்படுற, நான் சும்மா விளையாட்டுக்காக அவளை சொன்னேன், அதுக்கு போய் இப்படி ஷாக் ஆகுற அப்படின்னா என்ன ஜோக்கா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இதுக்காக அவ 3 நாள் போய் ஜெயில இருந்துட்டு வந்தா தெரியுமா, நீ ஏன்டா இப்படி பண்றியோங்கிறான். அவன் திட்டிடுறான். திட்டினங்காட்டி அவன் போயிடுறா. போனதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு கால் வருது. கால் வந்ததுக்கு அப்புறமா வந்து அவளை பாக்குறதுக்காக வந்துடுறான். எங்கன்னா அவங்க ஆபீஸ்க்கே வரான். அவன் ஆபீஸ்க்கு தேடி வந்துடுறான். ஏன் நீ இவ்வளவு நாளா நீ எங்க போயிட்ட, நீ வீட்டுக்கு வராதங்காட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போல, வாங்கறா. அண்ணா இவளை பார்க்க நல்லாதான் இருக்கா, ஆனா நீ ஏன் இவளை பத்தி கேர் பண்ற அப்படிங்கிறா. ஆனாலுமே அவன் வந்து பேசாம இரு அப்படிங்கிறான். அதான் உன் சிஸ்டர் சொல்றாள், நீ போய் பாரு போ, நான் தான் உங்க வீட்டை விட்டு வந்துட்டேன்ல, இனிமேல் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, நீ பேசாம போ அப்படிங்கிறா. இல்ல உனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, நீ ஒன்னும் நடிக்கவே இல்ல, வா அப்படிங்கிறா. ஆனா உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் நடிச்சேன்னு சொன்னீங்க, அப்ப உங்களுக்கு கண்ணு தெரியலையா, இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா அப்படிங்கிறா. அவ கேக்குறா, ஏய் என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படிங்கிறான். அப்ப அவன் கையை பிடிச்சு இழுக்கிறான். வா வீட்டுக்கு வாங்கறான். ஆனா அவ கையை பிடிச்சு தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் வந்து இவ ஒரு கொஞ்சம் கோவப்பட்டு சொல்றா, என்ன உங்க ஃபேமிலிக்கு என் ஃபேமிலிக்கு கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன்ல அப்படின்னு மாதிரி ரொம்ப கோவப்பட்டு பேசினாரு. அவளுக்கு அப்படியே மயக்க வந்து கீழே விழுந்துடுறா. விழுந்ததுக்கு அப்புறம் அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்க்கறாங்க. அப்ப அங்க இருந்து டாக்டர் வராங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னாங்காட்டி அவ கூட ஒர்க் பண்றவள ஹஸ்பண்டும் வராங்க. சொல்றாங்க அவளுக்கு வந்து இந்த யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு இருக்கு, ஏன் வந்துச்சுன்னா வந்து அவளுக்கு வந்து ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இல்ல, அதனாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து அவன் சைன் வாங்கிக்கிறாங்க. சைன் வாங்கினதுக்கு அப்புறமா சொல்றான், அவங்கள ரொம்ப கோவப்படுத்தாதீங்க, அவங்க கோவப்படுத்தினா வந்து இப்படிதான் ஆகும், ஆனா இவங்க இப்படியே மெடிசனை கண்டினியூ பண்ணாம இருந்தா உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறா. ஆனாலுமே அவ கூட இருக்க அவன் தங்கச்சி வந்து என்ன சொல்றான்னா, அவ கூட சேர்ந்து நீங்களுமே நடிக்கிறீங்களா அப்படிங்கிறா. பொய் சொல்றீங்கன்னாங்காட்டி அவ சொல்றா, நான் எதுக்கு பொய் சொல்லணும், அவளுக்கு உண்மையாவே ஒழுங்கா பிளட் இல்லாதங்காட்டி தான் அவளுக்கு இப்படி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி டாக்டர் திட்டிட்டு போயிடுறாங்க. என்ன குடும்பமோன்னு சொல்லிட்டு அவ ஒர்க் பண்றவ கேக்குறா, என்ன ஃபேமிலி நீங்கெல்லாம் அவளை போட்டு இப்படி பண்ணிருக்கீங்கன்னாங்காட்டி அப்பதான் சொல்றா, அவ தங்கச்சி சொல்றா, அவ இப்ப அனாதை இல்லத்துல இருந்து வந்தவ, அவ என் ஃபேமிலிக்கு சுத்தமா மேட்சே ஆக மாட்டா தெரியுமா, அவ ஒர்த்தே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவன் கோவப்பட்டு அவளை அடிச்சிடறான். அவ டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரா. வெளியே வந்ததுக்கு அப்புறமா வா வீட்டுக்கு அப்படிங்கிறான். டாக்டர் சொல்றாரு, டாக்டர்கிட்ட நீயும் உன் தங்கச்சி பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன்,
நான் தான் வந்து அனாதை இல்லத்துல வளர்ந்தவள் தானே, எனக்கு தான் ரொம்ப கெட்ட பழக்கம் எல்லாம் இருக்குது, நான் படிக்க வேற இல்ல, நான் ரொம்ப தப்பானவ அப்படின்னு தானே நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. நீங்க எல்லாம் பேசுனத நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்காட்டி, இல்ல இல்ல தங்கச்சி ஏதோ தப்பா சொல்லிட்டா நீ வா அப்படிங்கிறா. அதெல்லாம் இல்ல, அவ அவுட் சைடு வேலை, அவுட் சைட்ல இருந்து வந்த யாரான வந்து நீங்க ரொம்ப தலையில தூக்கி வச்சுக்கிறீங்க. ஆனா என்ன நீங்க யாருமே மதிக்கிறது இல்ல. ஏன்னா நான் அனாந்தரத்துல இருந்து வந்தவ தானே, எனக்கு யாருமே வந்து ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுக்கறதே இல்ல அப்படிங்கிற. அதுக்கு அவ தங்கச்சி இருக்கிறா, யாரானுக்கு உனக்கு என்ன பொறாம பிடிச்ச அலையிறியா அப்படிங்கிறா. பொறாமை எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனால் நான் உங்க கூட வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறா. உங்களுக்கு நான் வேணுமா இல்ல அவ வேணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்கிறான். இப்படி எல்லாம் நீ பேசாத, அவ என் தங்கச்சி தான் யாரானோ அப்படிங்கிறா. சரி அவ தங்கச்சி யாருன்னா நீங்களே பாத்துக்கங்க, ஆனா வந்து எனக்கு வேணாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, வந்து இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல வந்து சைன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குடுக்குறா. அப்ப வந்து இவ சொல்றா, அதெல்லாம் நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படிங்கறா. இவ பாரு இவ இப்படிதான் நடிச்சிட்டு இருக்கறா. அவ தங்கச்சி சொல்றா, நீ வாயை மூடுன்னு அவங்க அண்ணன் சொல்றான், ஆனாலுமே அவ கேட்கறது இல்ல. அப்புறம் சொல்றா, என்ன நீ உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா காசும் எனக்காக செலவு பண்ணிட்டேன் 3 வருஷம் சொல்றியா, அப்படி என்ன நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்க, நான் தான் வந்து அங்க நைட்டு பகலுமா உங்க குடும்பத்துக்காக வேலை செஞ்சேன், உங்க குடும்பத்துல நான் 1 சென்ட் இதை கூட யூஸ் பண்ணல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப எங்க அப்பா எவ்வளவு காசு கொடுத்தாரு உனக்கு, அதெல்லாம் நீ என்ன பண்ணன அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். உங்க காசெல்லாம் ஒண்ணும் நான் எடுத்துக்கல, எல்லாத்தையுமே உங்களுக்காக தான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறான். அப்ப அவங்க அண்ணா வந்து, நிறுத்து அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறா. தெரியுங்கிறத வந்து இவ கட்டி இவளுக்கே சாக்காயிருது. ஆமா நான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் கண்டுபிடிச்சேன், நீ எங்க குடும்பத்துக்காக தான் உன் காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்ட அப்படின்னு அப்படிங்கிறான். பாத்தியா இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் எனக்கு தப்பான பேர் தான் வந்திருக்கு, வேணாம் அப்படிங்கிறான். உங்க கூட இருந்ததுக்காக நான் என் வேலையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டேன், என்கிட்ட இருந்த ஜுவல்ஸ் கிஃப்ட் எல்லாத்தையுமே அதுக்கு ஆசாக்கிதான் உங்க குடும்பத்தை இது பண்ணி பாத்துக்கிட்டேன், ஆனா நீங்க எல்லாருமே என்ன இன்சல்ட் தானே பண்ணீங்க, போதும் இனிமேல் நான் அந்த இதுல இருக்கல அப்படிங்கிறான். சொல்றா, இல்ல நமக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, வா நம்ம 2 பேரும் உட்காந்து பேசினா சரியாயிரும், வீட்டுக்கு வா கூப்பிடுறான். ஆனா இவ வந்து சொல்லிட்டா, இல்ல இல்ல வரமாட்டேன் அப்படின்ட்டான். நீங்க எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, இது வரைக்கும் ஒரு ஸ்கட்டு கொடுத்துருக்கீங்க, அது ஒரு 5000 ரூபாய் இருக்குமா, ஆனா அதுக்கு பதிலா நான் இப்ப உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன், இத வாங்கிட்டு போயிருங்க அப்படிங்கிறான். ரொம்ப கிளியரா சொல்லிட்டு காசை எடுத்து மூஞ்சில வீசிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. போனதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்றான்னா, அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே தான் போறா. நமக்கு வர இப்படி ஒரு மேரேஜ் லைஃப், சந்தோஷமே இல்லாத ஒரு மேரேஜ் லைஃப், அதை நம்ம எப்படியாவது முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு போயிடுறா. அப்ப வந்து அவ தங்கச்சி சொல்றா, விடு அவ பொய்யா சொல்லிட்டு இருக்கிறா, நம்ம டேடிட்ட காசு வாங்கி அவ யாரு கூடயோ யாரையோ வச்சிருக்கா அந்த மாதிரி சொல்லிடுறா. அதை கோவப்பட்டு அவங்க அண்ணா அவளை அடிச்சுட்டு போயிடுறான்.